வணக்கம். கற்றல் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காணொளியில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் 8 டெசிமல்ஸில் எக்ஸசைஸ் 8.4ல் கொஸ்டின் நம்பர் 1 and 2 பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 1 பற்றி பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1 எக்ஸ்பிரஸ் அஸ் ருபீஸ் யூசிங் டெசிமல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து அவங்க பைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ருபீஸில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் டெசிமல் வேல்யூவை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1 rupees ஈக்குவல் டு 100 பைஸ். ஒரு ரூபாயில் வந்து 100 பைசா வந்து இருக்கும். அப்போது ஒரு பைசாவில் எவ்வளோ ருபீஸ் இருக்கும்? 1/100 rupees வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 பைஸ். 1 பைஸில் வந்து 1/100 rupees இருக்குது. அப்போ 5 பைஸில் எவ்வளோ ருபீஸ் இருக்கும்? 5/100 rupees வந்து இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், டினாமினேட்டரில் 2 zeros இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம நியூமரேட்டரில் 2 வேல்யூஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வந்து வைக்கணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 5 மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 5க்கு முன்னாடி ஒரு 0 போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வந்து வைக்கணும். அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன? 0.05. ஸோ டிவைடட் பாருங்கள், டிவைடடில் வந்து 00 இருக்கனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நியூமரேட்டரில் 2 வேல்யூஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வந்து வச்சுருக்கோம். நமக்கு நியூமரேட்டரில் ஒரே ஒரு வேல்யூ 5 தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம், 5க்கு முன்னாடி ஒரு 0 போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் பி 75 பைஸ். அப்போ 75 பைஸ் ஈக்குவல் டு ஹவு many rupees? 75/100 rupees. 75 divided by 100 rupees. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டரில் 2 zeros இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டரில் 2 zeroஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வந்து வைக்கணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0.75 rupees வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் சி 20 பைஸ். இப்போ 20 பைஸ் which is equal to how many rupees? 20 divided by 100 rupees. ஸோ இது இப்போவும் நமக்கு என்ன இருக்குது, 2 0 இருக்குது டினாமினேட்டரில். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டரில் 2 வேல்யூஸ்க்கு முன்னாடி வந்து பாயிண்ட் வைக்கணும். இப்போது நம்ம நியூமரேட்டரில் 2 வேல்யூ இருக்குது, அப்படி தானே 20. ஸோ 2 வேல்யூ இருக்குது. அப்போது நம்ம அந்த வேல்யூக்கு முன்னாடி வந்து ஒரு பாயிண்ட் வச்சா போதும். அப்போ 0.20 rupees. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் டி 50 rupees 90 பைஸ். ஸோ நம்ம இங்கே வந்து அவங்க வந்து பைஸில் தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ருப்பீஸை வந்து எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், 90 பைஸ் மட்டும் ருப்பீஸாக வந்து கன்வெர்ட் பண்ணோம். அப்போது 50 + 90 divided by 100 rupees. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், பைஸை வந்து ருப்பீஸாக வந்து மாற்றிட்டோம். எப்படி மாற்றினோம், டிவைடட் பை 100 போட்டோம். இப்போது 90 divided by 100. அப்போ நம்ம அதை எப்படி எழுதுவோம், டெசிமலில் டினாமினேட்டரில் 2 0 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், நியூமரேட்டரில் 2 வேல்யூக்கு முன்னாடி பாயிண்ட் வைப்போம். அப்போ 50 + 0.90 rupees. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ருப்பீஸில் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணணும். 50 + 0.90 நமக்கு என்ன கிடைக்கும், 50.90 rupees வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் இ 725 பைஸ். ஸோ 725 பைஸை வந்து எப்படி நீங்கள் ருப்பீஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க, 725 divided by 100 rupees. இப்போ என்ன பண்ணணும், 2 வேல்யூஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வந்து வைக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ரைட் டு லெஃப்ட் வேல்யூ தான் பார்க்கணும். ஸோ 1 2, அப்போ 2க்கு முன்னாடி வந்து என்ன வைக்கணும், ஒரு பாயிண்ட் வந்து வைக்கணும். இப்போ 7.25 rupees. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பைஸை வந்து ருப்பீஸை வந்து கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, 1 rupees equal to 100 பைஸ். அப்போ 1 பைஸ் equal to 1 divided by 100 rupees. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 எக்ஸ்பிரஸ் அஸ் மீட்டர்ஸ் யூசிங் டெசிமல்ஸ். ஸோ இந்த செகண்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து சென்டிமீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து மீட்டராக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க யூசிங் டெசிமல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து மீட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். 1 meter equal to 100 centimeter. அப்போது 1 centimeter equal to 1 divided by 100 meter. அப்போ எப்படி வந்து சென்டிமீட்டரை வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது, 1 centimeter equal to 1/100 meter. அப்போது இந்த மாதிரி தான் நம்ம சென்டிமீட்டர் வந்து மீட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணோம், டிவைடட் பை 100 கொடுத்து.
ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 15 சென்டிமீட்டர். ஸோ 15 சென்டிமீட்டரை வந்து எப்படி நீங்கள் மீட்டராக கன்வெர்ட் பண்ணுவீங்க? 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். அப்போ 15 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 100 மீட்டர். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்த மாதிரி தான். டினாமினேட்டரில் 2 0 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நியூமரேட்டரில் 2 வேல்யூஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வந்து வைக்கணும். ஸோ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ இருக்குது, 1 5 இருக்குது. அப்போது என்ன பண்ணணும்? 1க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வந்து வைக்கணும். அப்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0.15 மீட்டர் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் சென்டிமீட்டரை வந்து மீட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள் 6 சென்டிமீட்டர். அப்போ 6 சென்டிமீட்டர் எப்படி மீட்டர் எழுதுறது? 6 டிவைடட் பை 100 மீட்டர். 6 டிவைடட் பை 100. ஸோ டினாமினேட்டரில் 2 0 இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் 2 வேல்யூஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஆனால் என்ன இருக்குது? நியூமரேட்டரில் ஒரே ஒரு வேல்யூ வந்து இருக்குது, 6 மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 வேல்யூஸ்க்கு முன்னாடி நம்ம பாயிண்ட் ஆனால் வைக்கணும். ஏன்னா டினாமினேட்டரில் 2 0 இருக்குல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? 6க்கு முன்னாடி ஒரு 0 போட்டுறணும். போட்டுட்டா இப்போ நியூமரேட்டரில் 2 வேல்யூ ஆயிருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாயிண்ட் வந்து வச்சுட்டா போதும். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0.06 மீட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் சி 2 மீட்டர் 45 சென்டிமீட்டர். ஸோ இங்கே வந்து நம்ம மீட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து மீட்டரில் தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ சென்டிமீட்டர் வந்து மீட்டராக தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இருக்க மீட்டரை வந்து நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 2 மீட்டரை வந்து அப்படியே வச்சுக்கலாம். சென்டிமீட்டர் மட்டும் மீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ 45 சென்டிமீட்டர் வந்து எப்படி நீங்கள் மீட்டராக எழுதுவீங்க? 45 டிவைடட் பை 100 மீட்டர். 45 டிவைடட் பை 100. ஸோ இதை வந்து நம்ம எப்படி டெசிமல்ஸில் எழுதுவோம்? நியூமரேட்டரில் 2 வேல்யூக்கு முன்னாடி பாயிண்ட் வந்து வைப்போம். அப்போ 2 + 0.45 மீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 2.45 மீட்டர் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் டி 9 மீட்டர் 7 சென்டிமீட்டர். ஸோ இங்கேயும் வந்து நம்ம மீட்டர் எதுவும் பண்ண போகிறதில்ல, சென்டிமீட்டரை வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 9 மீட்டர் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. 9 மீட்டர் + 7 டிவைடட் பை 100 மீட்டர். ஸோ 7 டிவைடட் பை 100 நம்ம எப்படி எழுதுவோம்? 0.07 மீட்டர்னு எழுதுவோம். இப்போ 2 வேல்யூ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 9 + 0.07 ரெண்டையுமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 9.07 மீட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் இ 419 சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் இப்போ என்ன பண்ண போகிறோம்? மீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். 1 சென்டிமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். அப்போது 419 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 419 டிவைடட் பை 100 மீட்டர். ஸோ டினாமினேட்டரில் 2 0 இருக்குது. ஸோ நம்ம நியூமரேட்டரில் என்ன பண்ணோம்? 2 வேல்யூஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வந்து வைக்கணும். ஸோ நியூமரேட்டரில் 3 வேல்யூஸ் இருக்குது, அப்படி தானே? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரைட் டு லெஃப்ட் வந்து 2 வேல்யூஸ்க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வைக்கணும். அப்போ 1 2. இப்போ 1க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பாயிண்ட் வந்து வைக்கணும். அப்போ 4.19 மீட்டர் வந்து நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். உங்களுக்கு மீட்டர் கொடுத்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ண சொன்னாலும் இதே ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். இந்த வீடியோஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.